நேத்து தான் இந்த எலக்ட்ரிக் ஸ்டேட்ங்கிற படத்தை பார்த்தேன். ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். மிஷின்ஸ் எல்லாருமே மனுஷங்களை எதிர்த்தா என்ன ஆகும் அப்படின்னு. ஆனா இந்த படத்துல அதை ரொம்பவே டிஃபரெண்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தோட டைரக்டர் ரூசோ பிரதர்ஸ். இந்த படத்துல கிறிஸ் பேட்டும் அப்புறம் மில்லி பாபி ப்ரௌன் நடிச்சிருக்காங்க. படம் உண்மையாவே நல்லா இருக்கு. பெருசா எந்த இடத்துலயும் போர் அடிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. மூவியோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோயின் மில்லிக்கு அவங்களோட தம்பியை ரொம்பவே பிடிக்கும். ஆனா எதிர்பாராத விதமா ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்களோட தம்பி இறந்து போயிடுவாரு. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இறந்து போன அந்த தம்பி ஒரு மிஷினா திரும்ப மில்லிக்கிட்டே வந்து, நான் இன்னும் சாகல அப்படின்னு சொல்றாரு. நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன், என்ன ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் மில்லி கிறிஸ் கூட சேர்ந்து அவங்களோட தம்பியை காப்பாத்தினாங்களா இல்லையாங்கிறதா ஸ்டோரி. இந்த படத்துல கிறிஸும் அவரோட ஃப்ரெண்டான ரோபோட்டும் பண்ணக்கூடிய காமெடி எல்லாமே அல்டிமேட்டா இருக்கும். இது ஒரு கம்ப்ளீட்டான ஃபேண்டசி என்டர்டெயின்மெண்ட் படம். நீங்க நிறையவே ஃபேண்டசி படம் பாப்பீங்கன்னா கண்டிப்பா போய் பாருங்க. முக்கியமான விஷயம், இந்த படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. மில்லி பாபி ப்ரௌன் நடிச்ச படங்கள்லயே உங்களுடைய ஃபேவரட் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. என்னுடைய ஃபேவரட் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் தான். புதுசா ஒரு வாட்ஸ்அப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் அங்க வந்துரும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய சினிமா அப்டேட்ஸும் அதில் போடுவேன். சோ மறக்காம எல்லாரும் போய் கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. இதே மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னா மைக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.